ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை கிளம்பிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு டெஸ்ட் நம்பர் 2 கொஷின் அனுப்பியிருந்தோம். அதோட ஆன்சர் கீ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் வந்து 4 டேஸ் வரும். ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் வந்து 4 டேஸ் வரும். 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள் பயன்படுத்துகிறார்கள் எனில் 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ M1ங்கிறது 40, D1ங்கிறது 15, W1ங்கிறது 60, M2ங்கிறது 30, D2ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். W2ங்கிறது 12. ஓகேவா? அடுத்தது ஃபார்முலா M1 × D1 / W1 = M2 × D2 / W2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 40ல் இருக்க 0வும் 30ல் இருக்க 0வும் ஈக்குவலில் இருக்கிறனால டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸில் 15 வந்து 5 டைம்ஸ் வரும், அதை கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 12 டேபிள்ஸில் 60 வந்து 5 டைம்ஸ் வரும் கீழே. 12 5 60, 5 கேன்சல் பண்ணலாம். இந்த 5 மேலே இருக்க 5 கீழே இருக்க 5 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போனா D2ஓட வேல்யூ 4 வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். 15 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆட்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ M1ங்கிறது 15, அவங்க ஒர்க்கு பண்ணுற டேஸ் வந்து D1ங்கிறது 40. அப்போ M2 வந்து அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏற்கனவே இருக்க 15ஓட ப்ளஸ் 15 ஆட் பண்ணிக்கிங்க, 30 தான் இப்போ M2 வரும். D2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். M1 × D1 = M2 × D2. 15 × 40 = 30 × D2. இந்த 0க்கு இந்த 0 போய்டும். 3 டேபிள்ஸ் 15 வந்து 5 டைம்ஸ் வரும். 5 4s are 20. அப்படின்னா ஆன்சர் வந்து 20 டேஸ் வரும். ஓகேவா? செகண்டுக்கு ஆன்சர் 20 டேஸ் வரும். தேர்டுக்கு 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்கள் பொறுத்துவர் எனில் 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்கள் எத்தனை இயந்திரங்களை பொறுத்துவர் அப்படின்னு கேட்டாங்க. இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. M1ங்கிறது 3, D1ங்கிறது 3, H1ங்கிறது 3, W1ங்கிறது 3, M2ங்கிறது 4, D2ங்கிறது 9, H2ங்கிறது 5, W2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். மேலேருந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஃபார்முலா நமக்கு தெரியும். M1 × D1 × H1 / W1 = M2 × D2 × H2 / W2. அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். 3 3s are 9 வந்துடும். அந்த பக்கம் இருக்க 9 இந்த பக்கம் இருக்க 9 கேன்சல் பண்ணிடலாம். 4 5s are 20 வரும். W2 இந்த பக்கம் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டையும். ஓகேவா? இப்படி கிராஸ் மல்டிப்ளை இந்த W2 இங்கே வந்துடும். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், அது இங்கே 1 ஆகாது. 4 × 5 20 வந்துடும். ஓகேவா? அப்புறம் 20 இயந்திரங்கள். ஓகேவா? ஃபோர்த்து சம் பார்ப்போம். இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்கள் ஒரு வேலையை செய்து முடிக்கிறார் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள், இங்கே பாருங்க 15 ஆண்கள், இங்கே பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெண்களை நீங்கள் ஆண்களாக மாற்றணும். ஓகேவா? எத்தனை நாட்கள் அந்த வேலையை செய்து முடிப்பேன்னு கேட்டாங்க. இங்கே 3 பெண்களுக்கு 2 ஆண்கள் சமம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா 21 பெண்கள்னா இப்போ 7 3s are 21, அப்படின்னா 7 2s are 14. 21 ஆண்கள் வந்து 21 பெண்கள் வந்து 14 ஆண்களுக்கு சமம். அப்படின்னா M2 வந்து 14 எடுத்துக்கும். மிச்சப்படி நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிற அதே மெத்தட் தான். அடுத்து எழுதிக்கிட்டு போட வேண்டியதான். ஓகேவா? M1 × D1 × H1. நல்லா பார்த்துங்க. 3 பெண்கள் = 2 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு 21 பெண்களை வந்து நம்ம 14 ஆண்கள்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 21 7 டேபிள்ஸ் வரும். இது 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும். 8 2 2 டேபிள்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். இந்த 3 6 2 டைம்ஸ் வரும். திருப்பி இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். 15 × 2 30. ஓகேவா? 30 நாட்கள் முடிப்பார்னு வரும். ஓகேவா? ஃபோர்த்துக்கு ஆன்சர் 30 நாட்கள். ஓகேவா? அஞ்சாவது கணக்கு பார்ப்போம். 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்கள் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 60 மீட்டர். ஓகேவா? M1 அப்படிங்கிறது 12, D1 அப்படிங்கிறது 6, W1 அப்படிங்கிறது 96, M2 அப்படிங்கிறது 15, D2 அப்படிங்கிறது 3, W2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 டேபிள்ஸில் 96 வந்து 8 டைம்ஸ் வரும். திருப்பி 6 3யும் அடிக்கலாம். 3 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். 2 டேபிள்ஸில் 8 அடிக்கலாம். 4 டைம்ஸ் வரும். நமக்கு தேவை W2. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை W2 = 15 × 4ன்னு வரும். W2 = 60. ஓகேவா? 15 4s are 60 வந்துடும். ஆன்சர் வந்து 60. ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சம் பார்ப்போம். 3 பேர் 168 மேலாடைகளை 14 நாட்கள் நெய்கிறார்கள் எனில் 8 பேர் 5 நாட்கள் எத்தனை மேலாடைகளை நெய்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் M1 கொடுத்துட்டாங்க, D1 கொடுத்துட்டாங்க, W1 கொடுத்துட்டாங்க. W2 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 14 168 7 டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் அடிங்க. 2 7s are 14, 84 டைம்ஸ் வரும். 168. திருப்பி 7 84 7 டேபிள்ஸ் அடிங்க. 12 டைம்ஸ் வரும். திருப்பி 3 12 வந்து 3 டேபிள்ஸ் அடிங்க. 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? நமக்கு தேவை W2 அந்த பக்கம் போய்டும். 4 அந்த பக்கம் போய்டும். 8 5s are 40, 40 × 4 160. ஓகேவா? 160 மேலாடைகள். ஓகேவா? 6th ஆன்சர் வந்து 160, ஆப்ஷன் சி.
செவன்த்து பாருங்கள், ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்ற நிலையில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. M1 அப்படிங்கிறது 14, W1 அப்படிங்கிறது 42, M2 = 33, W2 = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? M1 / W1 = M2 / W2. ஓகேவா? இதில் வந்து டேரெக்டாக வந்து ஒர்க்கும் மென்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அதனால் ஃபார்முலா இப்படி இருக்குது. ஓகேவா? 14 / 42 = 22, 23 / W2. ஓகேவா? 14 42 7 டேபிள்ஸ் இருக்குது, இது 2 டைம்ஸ் இருக்குது, இது 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டேபிள்ஸில் 6 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே அடிச்சிருக்கேன். நமக்கு தேவை W2, அதனால 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 23 × 3 69 வரும். 69 அடுக்குகள். ஓகேவா? 7வது சம்முக்கு 69 ஆன்சர். 8வது சம் பார்ப்போம். 8 விவசாயிகள் 18 நாட்கள் நிலத்தை உழுது முடிக்கின்ற நிலையில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 22, ஆப்ஷன் பி வந்து 10, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி வந்து 12. ஓகேவா? M1 அப்படிங்கிறது வந்து 8, D1 அப்படிங்கிறது வந்து 18. ஓகேவா? M2 அப்படிங்கிறது 12, D2 நம்ம கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா ஈஸி இது. ஓகேவா? 12 8 3 டேபிள்ஸ் 6 டேபிள்ஸில் வரும். இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 8 வந்து 4 டைம்ஸ் வரும். 4 3s are 12. ஓகேவா? டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். 8th ஆன்சர் 12. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th சம் பார்ப்போம். ஒரு நிறுவனமானது 20 நபர்களுக்கு 15 வேலை நாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 1.5, 1.2, 1.3, 2.3 லேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து M1 கொடுத்துட்டாங்க, D1 கொடுத்துட்டாங்க, W1 கொடுத்துட்டாங்க. நம்ம W2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? M2 D2 கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 15 6 3 டேபிள்ஸில் வரும். இது 5 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? திருப்பி 2 டேபிள்ஸில் 20 10 டைம்ஸ் வரும். இந்த 5 ஈக்குவல் இருக்குனால டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 10 இந்த பக்கம் வந்து W2 இந்த பக்கம் போய்ட்டு 12 / 10. கீழே ஒரு 0 இருந்தால் மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கலாம். கீழே ஒரு 0 இருந்துச்சுன்னா மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி விடா, அப்புறம் 1.2 லேக்ஸ்னு வந்துடும். ஓகேவா? 9வது கணக்கு 1.2 லேக் தான் ஆன்சர். 10வது கணக்கு பார்ப்போம். 6 சரக்கு வண்டிகள். இது இந்த சம் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம ப்ராக்டிஸ் சம் போட்டோம்ல, அதில் பார்த்துருக்கோம். 5 நாட்கள் 135 டன் சரக்குகளை இடம்பெயர்கின்ற நிலையில் 1800 டன் சரக்குகளை 4 நாட்கள் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரக்கு வண்டிகள்னால் M2 தான் கண்டுபிடிக்கணும். இதில் W2 கொடுத்துட்டாங்க, M1 கொடுத்துட்டாங்க, W1 கொடுத்துட்டாங்க, D1 கொடுத்துட்டாங்க, D2 கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 135 5 டேபிள் ஸ்டார்டிங், இது 27 டைம்ஸ் வரும். 6 27 3 டேபிள் ஸ்டார்டிங் 2 டைம்ஸ் வரும், இது 9 டைம்ஸ் வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 4 அடிங்க 2 டைம்ஸ் வரும். 9 டேபிள்ஸில் 1800 அடிங்க 200 வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 200 வந்து 100 வரும். இப்போ M2ங்கிறது 100. நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் 100 இருக்குது, அதனால டேக் பண்ணும். கொஷினை நல்லா படிக்கணும். எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்காங்க. ஏற்கனவே 6 சரக்கு வண்டி இருக்குது. கூடுதலாக கேட்டாங்கன்னா இப்போ 100 நமக்கு ஆன்சர் வந்துன்னா அந்த 6 கழிச்சுக்கிட்டு எவ்வளோ வருதோ அதுதான் போடணும். ஓகேவா? 94 வண்டிகள் தான் நமக்கு தேவை. இது ஈஸியாக நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக ஆன்சரை மாற்றி போட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு மார்க்கு 1.5 மார்க். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இதுமாதிரி கொஷின்லாம் நல்லா படித்து போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 10 கொஷின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டைப் 3 பார்ப்போம் அடுத்த வீடியோலேருந்து. தேங்க்யூ.